கப்பு. இதில் 2½ கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அரை கப்புக்கு மேலே பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா சிவக்க வறுத்துக்கணும். பச்சரிசியை நல்லா கழுவி 1க்கு 8 தண்ணி வச்சு பாத்திரத்தில் வேக விடணும். பெரிய பாத்திரமாக இருக்குது, இது சின்ன பாத்திரத்தில் செய்ய முடியாதுன்னு பெரிய பாத்திரத்தில் செய்கிறேன். முக்கால்வாசி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். உப்பு போடணும். பிறகு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பொங்கல் தாளிக்க வெண்பொங்கல். மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகை நுணுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதை போட்டு பொரிய விடுறேன். மிளகு தாளித்தோன்னே கருவேப்பிலை மல்லித்தலை போட்டிருக்கிறேன். சேர்த்து கொட்டியாச்சு. 2 ஸ்பூன் நெய், வீட்டு நெய் போட்டு கிளற வேண்டியதுதான். ஒரு ஸ்பூன் உப்பு, 1¼ ஸ்பூன் இருக்கும்.